கோபி சுதாகர் அவங்களோட சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. பட் இப்போ அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க இந்த வீடியோவில் பேசியிருக்க, அதாவது ஒரு சட்டையராக வந்து காமிக்காக பேசியிருக்க, பகடி செஞ்சிருக்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உட்கார்ந்து பல இடங்களில் காணொலிகளாக நாங்கள் பேசியிருக்கோம். நானே பேசியிருக்கேன். உங்கள் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கர் கூட வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து உன்னை வெட்டிடுவோம். இவங்க வீடியோல வந்து ரெண்டு சமூகத்தினருக்கு இடையில வந்துட்டு பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி அவங்களோட கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த வீடியோல எதுவுமே இல்லையே. ஏன்னா எக்கச்சக்கமான நியூஸ் பாக்குறோம், என்ன நடக்குது எது நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாமலாம் இல்ல. அப்படி இருக்கப்போ இந்த வீடியோல என்னடா இருக்கு, ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உங்களோட கருத்து? இல்ல, அது அந்த யார் இப்படி சொல்றாங்களோ அவங்க சரியான தற்கொலைகள் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ரூரல் இருக்கவங்கலாம் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில், இரு சாதியர்களுக்கு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் என்ன சொல்றாங்கன்னா, கொலை செஞ்சுட்டு போனவங்க வந்து க்ளோரிஃபை பண்றது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பையனை, செத்து போன பையனை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட போஸ்ட் தான் அந்த ரெண்டு சமூகத்துக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், கலவரத்தை தூண்டும் விதமா இருந்தது. தெரியா இந்த வீடியோ அப்படிங்கறது அது குறித்து அவேர்னஸ் பேசணும். தற்கொலைகள், முட்டாள்கள், வெறியர்களை வந்து திருத்தும் மூலமா அதே கம்யூனிட்டியில இருந்து ஒருத்தன் வந்து அவேர்னஸ் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, இது வாழ்க்கை இல்லடா, இது கடந்து நிறைய போகணும், உன்னை யூஸ் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு சாதியை சேர்ந்தோம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இனம், ஜாதி, மதம், நம்பிக்கையை வச்சு ஒரு கூட்டம் சேர்த்துட்டு தான் வளரணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களெல்லாம் அவங்களோட லைஃபே தியாகம் செய்ய வைக்கிற வந்து தலைவர்கள்னு சொல்ல முடியாது, ஒரு கேவலமான மனிதர்கள் இருக்க தான் வந்து செய்வாங்க. யாரெல்லாம் வழக்கு போடுறாங்களோ அவங்கெல்லாம் தான் இந்த சமுதாயத்தில் இருக்க இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள்லாம் பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றது. அதனால நம்மளதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எரியுது. இந்த விஷயத்துல வந்து இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி மட்டும் ரொம்ப கொண்டாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. டிஎம்கே ஒரு பெரிய பதட்ட சூழ்நிலை நிலவுதுன்னா அங்கே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணி கட்சியில் இருப்பாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அரசியல் பொறுமையை தெரிஞ்சுப்பாங்க. அவங்களை அனுப்பிடுவாங்க. அனுப்பி அந்த குடும்பத்தை சந்திக்க வைப்பாங்க. அதுக்கு ஏதாவது பேனர் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. அந்த பதட்ட நிலை வந்து கொஞ்சம் கம்மியாக அதை டைல்யூட் பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் திமுக செஞ்சு. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ப்ரோ இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, கண்டிப்பா நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா கோபி சுதாகர் அவங்களோட சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. பட் இப்போ அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தி வந்து இங்கே போன வாரம் இது நடந்த உடனே என்னை பேச கூப்பிட்டாங்க. நான் தவிர்த்தேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. தவிர்த்து அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா வந்து இதை பற்றி லைக் நம்ம ஒருத்தவங்க கூட தொடர்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், டாக்கிங் டேர்ம்ஸில் இல்லைன்ற பட்சத்தில் அவங்களை குறித்து நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிறதுனால நல்லா இருக்காதுன்னு நான் விளக்கியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் அந்த சில கான்சிக்வன்சஸ்லாம் பார்த்தா ரெண்டு விஷயம் நான் இதை பேசணும்னு நினச்சேன். ஒன்று வந்து யூடியூப் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் கண்டென்ட் அப்படி யார் வேணால் போடலாம், என்ன வேணால் போடலாம். பட் அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. பட் இது வரம்பு மீறதான் கேட்டால் இது வந்து வரம்பு மீறல. இன்னைக்கு இப்போ இவங்க வந்து இந்த காணொலியை நீக்கணும், இல்லை கேஸ் போட்டு அவங்களை மிரட்டுறது அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எல்லாரையுமே வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா யாருமே ஒரு கருத்தை பேசுகிறாங்கன்னா அதுக்கு வந்து பிடிச்சவங்க மட்டும் இல்லாமல் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. எல்லாருமே இதுமாதிரி கேஸ் போட்டே இருந்தால் யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், அதாவது ஃப்ரீடம் உள்ள ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக தான் வீடியோ போடணும். அதுக்காக என்ன வேணால் போடணும்னு நான் சொல்லலை. பட் ஆபாச வீடியோலாம் வந்துட்டு இருக்கு லைவ்ல, சரியா? ஆனால் யூடியூப்ல வந்து ஒரு கருத்து அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு அரசியல், ஒரு நல்ல விஷயங்கள் பேசுறாங்க, அப்படி தைரியமா யாரை கண்டென்ட் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போகலாம். இல்லை நீங்க இந்த விஷயம் தவறா சொல்லிருக்கீங்க, இப்படி மாத்தி காட்டலாம் அப்படி சொல்லி விமர்சனம் செய்யலாம். தடை அதை வந்து நீக்கணும்னு சொல்றது, கேஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் பர்சனலா நிறைய விஷயங்கள்லாம் அவங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணி, இந்த ரெண்டு விஷயங்கள் பத்தி எனக்கு வந்து பேசாம இருக்க முடியல. நாளைக்கு ஒருத்தவங்களை பத்தி பேசாம விட்டா நம்மளுக்கு அவங்க கூட வந்து தொடர்புல பார்த்தனால பேசாம விட்டலாம் அப்படின்னு போட்டா நாளைக்கு அதை சுத்தி நம்மள்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாம இவங்க இந்த வீடியோவில் பேசியிருக்க, அதாவது ஒரு சட்டையராக வந்து காமிக்காக பேசியிருக்க, பகடி செஞ்சிருக்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உட்கார்ந்து பல இடங்களில் காணொலிகளாக நாங்கள் பேசியிருக்கோம். நானே பேசியிருக்கேன். உங்கள் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கர் கூட வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன், எங்கள் ஊர் பக்கம் வந்துடாத அப்படின்லாம் வந்து மிரட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ லைக் நம்ம ஒரு நம்புற ஒரு கருத்தை ஒரு காமெடி சட்டையராக யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்கன்றப்போ அதற்கு எதிர்ப்பு வந்ததுன்னா நம்ம கருத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான், நம்மளே மிரட்டுற மாதிரி தான் அது. ஸோ அதனால நம்ம எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அதனால சில விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தலாம் என்னுடைய எண்ணங்கள் அப்படின்றது வந்து இது முழுக்க என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் தான். ஆக்சுவலா அவங்க ஃபைல் பண்ண கேஸ்ல அவங்க மேஜரா கிளைம் பண்ணிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க வீடியோல வந்து ரெண்டு சமூகத்தினருக்கு இடையில வந்துட்டு பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி அவங்களோட கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு
சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த வீடியோல எதுவுமே இல்லையே. ஏன்னா எக்கச்சக்கமான நியூஸ் பார்க்குறோம். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாமலாம் இல்ல. அப்படி இருக்கப்போ இந்த வீடியோல என்னடா இருக்கு? ஏன் இப்படி போடுறாங்க? அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உங்களோட கருத்து ப்ரோ? இல்ல அது அந்த யார் இப்படி சொல்றாங்களோ அவங்க சரியான தற்குறிகள் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது. அது ம். சாதிய ஆணவ படுகொலை அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கப்படுது. அந்த மாரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது, அதுக்கு அடுத்த நாளே ஒரு 2, 3 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கொலை செஞ்சுட்டு போனவன வந்து குளோரிஃபை பண்றது ம். அப்படிங்கிறத வந்து பண்ணிட்டுருந்தாங்க. இந்த பையன செத்துப்போன பையன வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டுருந்தாங்க. ம். இத வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட போஸ்ட் தான் அந்த 2 சமூகத்துக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தும். கலவரத்தை தூண்டும் விதமா இருந்தது. சரியா? இந்த வீடியோ அப்படிங்கிறது அது குறித்து அவேர்னஸ் பேசுது. ம். ஸோ நீங்க தான்டா ஏற்கனவே வந்து 2 சமூகத்துக்கும் பிரச்சனைய மூட்டி விட்டு, அதுக்கெல்லாம் யாருமே எதுவும் பேசல. பேச கிடையாது. இப்ப இந்த வீடியோ வந்தோனே, இந்த வீடியோல அதுல ஒரு சீன் முழு வீடியோலாம் பார்த்துருப்பாங்க. ம். இல்ல எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். தெரியாத புதுசா நான் அதுவும் டீகோட்லாம் பண்ணி சொல்ல போறதில்ல. "டேய் நானே உன் கம்யூனிட்டி தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா கம்யூனிட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், படிச்சவன் இருப்பான், அவேர்னஸ் இருக்கவன், இல்லாதவன் இருப்பான், இல்லாதவங்க எல்லாருமே இருப்பாங்க. வெறியன் இருப்பான், ம். எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி வந்து சில தற்குறிகள், முட்டாள்கள், வெறியர்கள வந்து திருத்தும் விதமா அதே கம்யூனிட்டில இருந்து ஒருத்தன் வந்து அவேர்னஸ் குடுக்குறான். ம். என்ன குடுக்குறான்னா, "இது வாழ்க்கை இல்லடா. இத கடந்து நெறைய போணும். உன்ன யூஸ் பண்ணிப்பாங்க" அப்படின்னு ம். சொல்லிட்டு. நீங்க எந்த கட்சி வேணா எடுத்துக்கோங்க. எந்த மொழி பேசுறவன், எந்த மதத்த சேர்ந்தவன், எந்த ஒரு சாதிய சேர்ந்தவன் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இனம், ஜாதி, மதம், நம்பிக்கைய வச்சு ஒரு கூட்டம் சேர்த்துட்டு, தான் வளரணும் அப்படிங்கிறதுக்காக, மத்தவங்களெல்லாம் அவங்களோட லைஃபே தியாகம் செய்ய வைக்கிற வந்து தலைவர்கள்னு சொல்ல முடியாது. ஒரு கேவலமான மனிதர்கள் இருக்க தான் வந்து செய்வாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணும் விதமா வந்து கருத்த சொல்லியிருக்காங்க. அதுல என்ன வந்து காட்டு மிராண்டித்தனமா வந்து காட்டுனாங்க? எனக்கு புரியவே இல்ல. நடக்கிறது, ம். இது ஒரு தவறு நடக்குது. இது நம்ம இல்ல. நம்ம படிச்சு வந்து முன்னாடி போணும். நம்ம சமூகத்துல நெறைய பேர் படிச்சு பாருங்க. நான் இருக்கேன். என்ன மாரி நீயும் ஆகு. இந்த ஊர விட்டு வெளில வாங்கிறத ம். சொல்லியிருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ நம்ம வந்து கொலை செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று சிறையில இருக்கக்கூடியவங்க எல்லா சமூகத்திலும் தானே இருக்காங்க. இருக்காங்க. அப்ப மனுஷன் அப்டின்ட்டு இருந்தா வந்து கொலை செய்வான். அவனுக்கு ஒரு வெறி தூண்டப்பட்டுச்சு அப்டின்னா, அது வந்து ஈஸியா யூஸ் பண்ணி அவன் வந்து கொலை வந்து செஞ்சுருவான். ம். அவன் தன்னுடைய வாழ்க்கையே வந்து இழந்துட்டு கூட வந்து அத தான் தன்மானம்னு நெனச்சு செய்வான் அப்டிங்கிறத உண்மைய புரிஞ்சுக்கோங்க. ம். இவங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வழக்கு போடுறாங்களோ, அவங்கெல்லாம் தான் இந்த சமுதாயத்தில இருக்க இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள்லாம் பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கைய நாசம் பண்றது. அதனால நம்மள தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எரியுது. ம். அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம தான் வெளில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கொந்தளிச்சுட்டு ஐய்யய்யோ! நம்ம பேசிட்டு. வியாபாரம் இனிமேல் எப்படி போகும்? எல்லாருமே அவேர்னஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா, ஒரு விஷயம் இப்ப நானே இத பத்தி பேசியிருக்கேன்னு சொன்னேன். எத்தன பேர் பார்த்துருப்பாங்க அத? ம். ஆனா ஒரு விஷயத்த வந்து ஒரு காமிக்கா செய்றது மூலியமா நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. பாப்பாங்க என்னோட கண்டிப்பா. சேனல்ல ஒரு பாட்காஸ்ட் சேனல். அதுல வந்து ம். நெறைய கருத்து பேசியிருக்கேன். அது மிஞ்சி போனா என்னங்க ஒரு 1,50,000 2,00,000 பேர் தான் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கும் ரொம்ப நாள் ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோஸ் அந்த மாரி முக்கியமான நபர்கள் பேசும்போது அந்த மாரி இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தர வந்து மிமிக் பண்ணி பகடி செஞ்சு வந்து ஒரு சட்டையர் வீடியோ வந்து போடுறேன். ம். ஓகேங்களா? அது வந்து பார்த்துட்டு, நீ எங்கனா இவ்ளோ இருந்த சாரி இவ்வளோ நாள் எங்க இருந்த? இதே நீ தொடர்ந்து பண்ணு" அப்படிங்கிறாங்க. ஸோ காமெடி அப்படின்றது ஈஸியா ரீச் ஆயிரும் ரீச் ஆகுது மக்களுக்கு. கண்டிப்பா. எல்லாருக்குமே பார்ப்பாங்க. வைரல் ஆயிடுச்சு ஆக்சுவலா நான் ம். பண்ண வீடியோவே. அதனால நான் தொடர்ந்து அதே வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏதாவது தேவைன்ற பட்சத்தில தான் அத வந்து பண்ணணும். பட் அதோட ரீச் வந்து அதிகமா ம். இருக்கும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த நல்ல கருத்த வந்து இந்த காமெடி மூலியமா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க ஏன் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள ஆட் பண்ணியிருக்கலாமே! இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி சொல்லியிருக்கலாமே! ஏதாவது ஒரு வேள தப்பா இருந்தா, இது வந்து எங்கள மனச புண்படுத்திருச்சு. நீங்க ம். ஜனங்கள வந்து சிரிக்க வைக்கக்கூடிய கலைஞர்கள், நீங்க இப்படி பண்ணலாமான்னு கேள்வி கேட்கலாம். மத்தபடி அது வந்து காட்டுமிராண்டித்தனமா எங்கள காட்டுது. சமூகத்துக்கு நடுவுல பிரச்சனைய தூண்டுது. இத தடை செய்யணும். ம். சேனலையே தடை செய்யணும். ம். அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா இவங்க சொல்றது ரொம்ப லேமா இருக்கு. அ அ அவங்களுடைய குட்டு வெளிப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலா ப்ரோ ஒரு சிலர் வந்து அவங்களோட கேஸ்ட்ட பொதுவெளியில போடுறதும், இல்ல அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ வந்துட்டு வீடியோவா பதிவு பண்ணி போடுறதும் ம். சரியா தவறா? அதாவது அவங்களே ஒருத்தவங்க பண்றாங்க. அவங்களே தங்களோட கேஸ்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணி இப்ப நான் வந்து என்னோட கேஸ்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணி என்னோட லைஃப் ஸ்டைல வந்து போடுற வீடியோ தவறா, சரியான்னு கேட்கிறீங்களா? நான் ம். புரிதலுக்காக ம். கேட்கிறேன். ம். அது தனிப்பட்ட உரிமையில வந்துரும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அவன லாங் டெர்ம் அது தேவையில்லாம ஒரு பிரச்சனைய தான் ஏற்படுத்தும். பிரிவ தான் வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலில ஃபுட் செய்றதுலயே நெறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம பழக்கவழக்கங்கள் வேற மாரி இருக்கும். குலசாமி ஒண்ணு வேற ம். மாரி இருக்கும். ஊர் பழக்கவழக்கங்கள்னு ஒண்ணு இருக்கும். அது எல்லாத்தையும் கலாச்சார ரீதியா நம்ம வந்து பதிவு பண்றது அப்படிங்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த ஒரு கண்ணோட்டத்துல அத காட்டும். அதுல தின் ரெட் லைன் இருக்கு. நீங்க ம். எப்படி அத காட்டுறீங்க? என்னவா காட்டுறீங்க? அத கலாச்சாரமா காட்டுறது அப்படிங்கிறது வந்து வேற. ஆனா அது வந்து நாங்கலாம் இப்படி எங்களோட கூட்டம் இப்படிதான். நாங்க மத்தவங்களும் எங்களையும் வந்து பிரிச்சு பார்த்துக்கணும். எங்களுக்கு மட்டும் தான் அந்த வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட சாதியோ, இல்ல சமூகத்தையோ வளர்க்கறதுக்கு நீங்க அத பண்ணீங்க அப்படின்னா வந்து அது தவறு. அதனால அத நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். நானும் அந்த மாரி வந்து பண்ண மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கைய பத்தி பேசுறதுக்கே நான் தயங்கி தயங்கி தான் பேசுவேன்.
ஒரு மத நம்பிக்கை பத்தி பேசினா கூட மற்ற மத நம்பிக்கையை பத்தி பேசி ஒரு காணொலி வெளியிடுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதை பத்தி ஈஸியா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. நம்ம நம்பிக்கையை பத்தி பேசினா பாரு அதை திணிக்கிறானோ பிரச்சாரம் பண்றானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி மக்கள் மனசுல கூடாது. நம்ம பொதுவா நிறைய விஷயங்கள் ஒரு கண்ணத்தெல்லாம் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு சமூகம் காட்டிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை வளர்க்கும் விதமா அதை பற்றியே நீங்க தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றீங்க, அந்த சமூகத்தின் ஆடியன்ஸை வந்து உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறீங்க. பார்க்கணும். ஸோ பேசிக்லி ஒரே கைண்ட் ஆஃப் க்ரௌட் ஒரு சேனல்ல சேர்றப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா க்ளோரிஃபிகேஷன் தான் வந்து நடக்கும். அவங்க எல்லாருமே சேர்ந்து கமெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, சம்பந்தமே இல்லாமல் மாற்று சமூகத்தினர் வந்து திட்டுவாங்க, அவங்கெல்லாம் அப்படி நாங்களாம் ஆன பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றது முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கலாம். இந்த விஷயத்துல வந்து இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி மட்டும் ரொம்ப கொண்டாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. டிஎம்கே இப்போ டிஎம்கே இதில் என்ன ஹிப்போக்ரஸி, ரெட்டை நிலைப்பாடு சொல்லுவாங்க. இந்த சம்பவம் நடக்குது அன்னைக்கே வந்து இங்கே வந்து இன்னொரு தம்பி இருப்பார் அகில், நான் அவர்கிட்ட பேசுகிறப்ப சொன்னேன் சிஎம் ட்வீட் போட்டிருக்காரா பாருங்க இதை பற்றின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் விஷயங்கள்லாம் பற்றி சத்தீஸ்கர் நடந்து போட்டிருக்காரு, இன்டர்நேஷனல் டைகர் ஸ்டே போட்டிருந்தாரு, இதை பற்றி போடவே இல்லை. 6 நாள் கழிச்சு தூத்துக்குடிக்கு ஒரு கார் தொழிற்சாலையை திறந்துட்டு தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாராங்க. அதை டைல்யூட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஸோ திமுக இதை பற்றி வந்து வாய் கூட திறக்கல. அதை வந்து முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சமூகங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்த்தா அதை வச்சு எப்படி அரசியல் செய்யலாம்னு சைலண்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு சில ஆட்கள்லாம் முடிக்க விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பதட்ட சூழ்நிலை நிலவுதுன்னா அங்கே வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணி கட்சியில் இருப்பாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அரசியல் புரிஞ்சவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்கள அனுப்பிடுவாங்க, அனுப்பி அந்த குடும்பத்தை சந்திக்க வைப்பாங்க. அதற்கு ஏதாவது புது பேனர் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. அந்த பதட்ட நிலை வந்து கொஞ்சம் கம்மியாக அதை டைல்யூட் பண்ணிடுவாங்க. அந்த வேலையை தான் திமுக செஞ்சுது. அதன் தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவை வந்து பயன்படுத்திக்கிட்டு இது ஒரு கேடயமாக பயன்படுத்தி சூப்பர் புரட்சி பண்ணிட்டார்கள், எம்ஆர் ராதாக்கு அப்புறம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் ஐடி விங்லேயே வச்சு வந்து இதை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. எனக்கு வடிவேல் தான் ஞாபகம் வர்றாரு. வடிவேல் பாட்டு வந்து நடிச்சிட்டு இருந்தார். அவருக்கும் விஜயகாந்துக்கும் வந்து பிரச்சனை இருந்ததுன்றதை பயன்படுத்தி அவரை கொண்டு வந்து பிரச்சாகரை வந்து மாற்றி அதற்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் மொத்தமா இல்லாத மாதிரியே அப்படியே. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் நம்ம சூப்பரா ஞாபகம் வச்சிருக்கோம். பட் அந்த பழைய இடத்த அவரால் பிடிக்க முடியல. மக்கள் வந்து ஒரு கட்சி மேல இருக்க ஹேட்டை உங்க மேல காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த விஜயகாந்த் மேல இருக்க அன்பை வந்து உங்க மேல ஹேட்டாவும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இவ்வளவு பெரிய ஒரு கலைஞருக்கு அப்படி நடந்தது. அது வடிவேல் மட்டும் முதல்ல இல்லை, அதுக்கு முன்னாடி திமுக நிறைய பேர் இந்த மாதிரி வந்து உடச்சு விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த யூடியூபர்களையும் தங்களுடைய சுய லாபத்துக்காக ஒரு கேடயமா பயன்படுத்தி திமுக அவங்க வந்து உறிஞ்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் ரொம்ப ஃபேமஸா அவங்க கூட அசோசியேட் ஆயிருந்தாரு. இன்னைக்கு அவர் மேல ஒரு பேட் இமேஜ் ஒருத்தர் அவரை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு குட் இமேஜ் இருக்கு ஒருத்தங்க நியூட்ரலிட்டி அப்படிங்கிறப்போ அவங்கள பயன்படுத்தி தேர்தல் வருது அப்படின்னா பாருங்க இவங்கெல்லாம் கூட நம்ம கட்சி கொள்கை தான் வந்து பேசுறாங்க. அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 6 லட்சம் இருக்கீங்களா, அந்த 6 லட்சம் ஓட்டு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து திமுகவுடைய ஒரு பார்வை. அதனால இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதனால வந்து லாபம் திமுகக்கு, பாதகம் எந்தெந்த யூடியூபர்ஸ்லாம் பயன்படுத்தப்படுறாங்களோ, எந்தெந்த சேனல்லாம் பயன்படுத்தப்படுதோ அவங்க தான். ஏன்னா திமுகவோட ஹேட்ஃபுல்லா உங்க மேல வரும், ஓட்டு திமுக போகும். இதை கேட்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எங்கெங்க ஓட்டு எங்கெங்கெல்லாம் தேடி போய் எங்கெல்லாம் இருந்து எடுக்கிறாங்க பாருங்கயா அப்படின்ற மாதிரி வந்து பிரெட் அண்ட் பட்டரா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களோட இப்போ இந்த வீடியோ பண்றீங்கன்னா கொஸ்டின்ஸ் யோசிச்சிருப்பீங்க. அதை வந்து நிகழ்ச்சி நடத்த மட்டும் அது கோர்ஸ் சிந்தனையா இருக்கும். நீங்க ஒரு ஆள் தான் இதை வந்து ஃபுல்லா நிர்வகிச்சிட்டு இருக்கீங்க. கேமராமேன் கேமரா வேலையை பார்ப்பாரு, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. பட் அவங்களுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்காக வந்து ஒரு 6 ஏஜென்சி மட்டும் இல்லாம ஒரு பெரும் படையை 24 மணி நேரமும் இந்த பண்ணிட்டு இருக்கு. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்க இமேஜை உடைக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்க டக்குன்னு தூக்கி விடுறதா இருக்கட்டும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மேட்ரு. அவங்களுக்கு ஈஸியாக அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. தினமும் இதை பற்றி 24 ஹவர்ஸ் யோசிச்சிருக்காங்க. இதை ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் பயன்படுத்தப்பட்டு வந்து கர்ச்சீஃப் மாதிரி வந்து டிஷ்யூ மாதிரி வந்து வீசப்பட்டிருக்கார்கள். இவங்க கூட அசோசியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு நடிகருடைய வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்கு தெரியுமா? அந்த நடிகருக்கு ஹேட்டர்ஸே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த நடிகருக்கு இன்னைக்கு பெரும்பான்மை ஹேட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா இந்த கட்சி கூட அசோசியேஷன் ஆகி அவர் ஒரு பிராண்ட் மாதிரி மாறிட்டதுனால தான். அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுமைகள் வந்து செஞ்சு போயிருக்காங்க. இவரெல்லாம் பொது நபர்னு நினச்சிட்டு இருந்தோம். சூப்பராக பேசுவார் தமிழர்களுக்காக. ஆனால் இவங்க கூட சேர்ந்துட்டாரு, வேலை போயிட்டாரு, சோட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலை கூட போயிருக்க மாட்டாங்க. ஏதோ அந்த கட்சி இவங்களை பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இவங்களோட இமேஜ் ஃபுல்லாக வந்து உடஞ்சி போயிருக்கும். அதே மாதிரி யாருக்கு வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்மந்தப்பட்டவங்க தான் சுதந்திரமாக நடந்துக்கணும். ஏன்னா சமூகத்தில் நிறைய பேர் வந்து சிரிக்க வைக்கிறது, நல்ல விஷயங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. விவேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக காமெடி பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் கருத்து சொன்னார், அவருக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சேச்சுரேஷன் ஆகி விவேக் வந்து கருத்து காமெடி தாயா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த ஒரு பேலன்ஸில் ஹியூமரும் வச்சு எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அதில் கருத்தும் முக்கியமாக அப்பப்போ சொல்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேரால் மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் ரொம்ப நாள் யூடியூப்ல வந்து டாப்லேயே தாக்கு பிடிச்சிருக்காங்க. அது திறமை இருந்தால் மட்டும்தான் முடியும். தொலைநோக்கு பார்வையும் இருக்கணும். அப்பேற்பட்ட கிரேட் கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு கட்சியின்
வெறிக்காக போதைக்காக ஊர்காவா வந்து பயன்படுத்தப்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயத்த பத்தி சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசியிருந்தாரு. அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவா நின்னுருந்தாரு. ஆனா மற்ற கட்சி தலைவர்கள் யாருமே இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசல. இது எப்படி எடுத்துக்க bro? இல்ல சீமான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போயிட்டு இந்த கேள்வி கேட்டா வர ஆன்சரோட சீமான் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டா வந்து ஒரு ரொம்ப ரிலேட்டபிளா சொல்லுவாரு. ஏன்னா யூடியூப் இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது க்ரௌடு இதெல்லாமே நாம் தமிழர் கட்சி சீமான் கூட வந்து ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணிப்பாங்க. அவர் எல்லாம் பாப்பாரு சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இவங்க பத்தி ஏற்கனவே அவர் வந்து மேடையில பேசியிருக்காரு. இவரை மாதிரி அவங்க இமிடேட் பண்ணியிருக்காங்க. அதனால அப்படி கேட்கறப்போ வந்து வடக்கன் விஷயத்தை பத்தி பேசுறப்போ சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கப்போ சீமான் கிட்ட கேட்டா அவர்கிட்ட இருந்து வர கருத்து வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ருசிகரமா ஏதாவது சொல்லுவாரு. அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ பிளஸ் இது ட்ரெண்டிங்ல இருக்கு. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் இது வந்து ஒரு நியூஸா போட்டுட்டு இந்த சேனல் பத்தின அந்த வீடியோ பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசியிருக்காரு. ஆனா இன்னொன்னு சீமான் வந்து அவருக்கு துரோகம் பண்ணவங்களுக்கே சப்போர்ட் தான் வந்து பண்ணி பேசுவார். அப்படி இருக்கப்போ இளைஞர்கள் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேர் வந்து அவங்க கட்சிக்காரங்க சொன்னது சாதி ஒழிப்பு தான் எங்களோட ஒரு முக்கிய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சாதிய பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு, அதன் மூலியமா நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், அதனோட வயலன்ஸ் பல பேரோட வாழ்க்கை போகுதுன்றத ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்கன்றப்போ அந்த பசங்களுக்கு வந்து ஆதரிச்சு இவருக்கு வந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ இருக்க நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி நம்மளால போட முடியாது. ஒரு பேச்சுரிமையே இல்லாத நிலையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சக யூடியூபரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இன்னும் அந்த நிலைமைக்கு நம்ம வந்து போல சரியா? ஆனா அந்த நிலைமைக்கு நம்ம போறதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஆளும் கட்சிகள் நம்மளோட வாயை அடைக்கிறது, காவல்துறை மூலியமா நம்மளை ஒடுக்குறது, இல்லை நம்ம சேனலை ஹேக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் கிரியேட்டர்ஸ் கிட்டேயும் இருக்கு. ரெஸ்பான்சிபிளாக கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு யூடியூபர் வந்து பண்ற தப்புனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும் முடக்க மாட்டாங்க. யூடியூப்கே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருது. எல்லா யூடியூபர்ஸும் இப்படிதான் சொல்லிட்டு ஜட்ஜ் முன்னாடி ஒரு வழக்கா போயிட்டே இருந்துச்சுன்னா ஜட்ஜ் பார்ப்பாரு, என்னடா அது இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ யூடியூப்ல ஏதாவது ஒரு கட்டுப்பாடு போடணும்னு சொல்லி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மீடியம் வந்து யூடியூப் தான். பார்க்கறதுக்கும் சரி, அவங்க போயிட்டு ஒரு பர்ஃபார்மா இருக்கிறதுக்கும் சரி, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து பயன்படக்கூடிய இன்ட்ராக்டிவ் மீடியம். இன்னைக்கு நம்ம கருத்து நம்ம 2 பேர் பேசியிருக்கோம். நம்ம கருத்தை பத்தி உடனே பார்த்துக்கிட்டே வந்து அவங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு முக்கோணமா எல்லாருமே வந்து கனெக்டா இருக்கக்கூடிய ஒரு மீடியம். அது நம்மளும் வந்து ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, போக விட மாட்டோம். ஆக்சுவலா அந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குது. எது நடந்தாலும் வந்துட்டு ஆளும் அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஏன் பார்க்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லாருமே முன்னாடி வைப்பாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த யூடியூபர் அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல யூடியூப் சேனல்ஸை வந்துட்டு முடக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப அதிகமா ஆயிட்டே இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல வருதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்றதுக்காக யூடியூபர்ஸ் மேல வந்துட்டு கேஸ் போடுறாங்க, இல்ல அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு தோணுதோ இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் வருது. இப்போ நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, ஜட்ஜே வந்துட்டு என்ன தொடர்ந்து நீங்களா வந்துட்டே இருக்கீங்க, இதுக்கு எதாவது கட்டுப்பாடு விதிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிடக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாதுல்ல அவரு. ஸோ அதனால வந்து ரொம்ப 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 பார்த்து ரெஸ்பான்சிபிளா கான்டென்ட்லாம் வந்து நீங்க என்ன கட்சிக்கு வேணா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு பிடிக்காத கட்சிக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கறதுக்காக அவர் வந்து வாழவே கூடாதுன்னு நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் எனக்கு எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இல்லை எல்லா தரப்புல இருக்கவங்க பெர்ஃபார்மர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே பேசுவாங்க. அப்படி அதுக்காக வந்து நம்ம யாருக்குமே பழகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். அவங்களோட விஷயத்துல நம்பிக்கையில நம்ம தலையிடுறதில்ல. நம்மளோட விஷயத்துல வந்து விமர்சனம் பண்ணாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் வந்து ரொம்ப நியாயமா வந்து முகம் சொலிக்கும் வகையா இல்லாம வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள். என்ன சார்ந்தவங்களும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அதை தான் வந்து என்ன சார்ந்தவங்களும் என்கரேஜ் பண்றாங்க. நானே வந்து ஒரு பட்டன் வாய் விட்டு பேசிடுவேன், கமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் திட்டிடுவேன். இப்போ வந்து சரி ஓகே நம்ம அது வந்து பண்றது வந்து அதன் மூலியமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமா நானே அதை வந்து மாத்திக்கிட்டேன். எல்லாமே வந்து பட்டு கத்துக்கிறது என்ன. அப்படி இருக்கிறப்போ எல்லா தரப்புல இருக்கவங்களுக்கும் அந்த கட்சியை ஆதரிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, மனசார பேசுறதுக்கு இருக்கு. ஆனா மேனிப்புலேட்டிவா ரொம்ப தவறா பிஹேவ் பண்றது, ரொம்ப அசிங்கமா மற்றவங்களை வந்து விமர்சனம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும். அதனால எந்த கட்சிக்கு வேணா எந்த யூடியூபர் வேணா ஆதரவு தெரிவிக்கணும். அவங்களே மனசார போய் ஆதரவு தெரிவிச்சா ஓகே. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை ஒரு கட்சி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கடைசியில என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரலாறு வந்து ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிருக்கு. கண்டிப்பா அதுதான். இன்னொரு காமன் क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, இவங்களே எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்காங்க அண்ட் கான்ட்ரோவர்சிலயும் நிறைய மாட்டிருக்காங்க. அதுல மெயினா வந்ததுதான் இந்த லட்டு பரிதாபங்கள். சோ அது வந்தப்போ டக்குன்னு அந்த வீடியோ ஒரு இப்படி போட்டு அந்த 1 டேக்குள்ளேயே ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. உடனே அந்த வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த வீடியோவும் அதே மாதிரி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இப்ப வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணணும்னோ இல்ல ரிமூவ் பண்ணியாச்சுனோ எந்த ஒரு செய்தியும் வரல. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? அந்த வீடியோ ரிமூவ் பண்ணதும் தப்பு, இந்த வீடியோ ரிமூவ் பண்ணக்கூடாது. யாருமே வந்து வீடியோ ரிமூவ் பண்ணு, அதாவது ஆபாசமா ஒரு மதத்துக்கு எதிரா
ஏதாவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கான நடவடிக்கையும் ஒருத்தர் மேலே எடுக்கணும். அந்த வீடியோவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் நான் அந்த சப்ஜெக்ட்டை டச் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதை பற்றி உட்காந்து இன்டர்வியூ பேசுறது வேற. பட் அதை வந்து ஒரு காமிக்காக கொண்டு போகிறப்போ டேரெக்டாக ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸாக புண்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த மதமாக இருந்தாலும் வரும். ஏன் இப்போ ஒரு முஸ்லிம்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ரம்ஜானுக்குன்னு நினைக்கிறேன் நோம்பு திறக்கிறத வச்சு ஒரு காமெடி பண்ணா அதுக்குள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வந்து போயிட்டு கோவப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் பல இஸ்லாமியர்கள் வந்து இது வந்து காமெடிக்காக அவேர்னஸ்க்காக பண்ணுறதுயா இதே வந்து திட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது. அந்த வீடியோ தவிர்த்துருக்கலாம். ஆனால் அந்த வீடியோலும் தப்பாக எதுவும் சொல்லி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்து வந்து பிரதிபலிக்கிறாங்க. அது ஒரு சட்டையர். அதுல என்ன தவறு இருக்கு? ஆனா அந்த வீடியோ நீக்கப்பட்டுச்சு. ஏன்னா பவர் வந்து அங்கிருந்து வந்துச்சு. ஸோ சங்கிகள் வந்து நீங்க என்னதான் நாங்க பெரிய இந்த பரம்பரை அந்த பரம்பரை சொல்லிட்டு அலைஞ்சாலும் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ண சொல்றது தப்பு. இருந்தாலும் அவங்க வீடியோ பாருங்க ஒரே நாள்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சங்கிகளுக்கு கீழே தான் உங்களை வந்து பார்க்குறாங்க. உண்மையான பவர் அங்கே தான் இருக்கு. ஏன் திமுகவோட குடுமையே வந்து சங்கிகள் கையில தான் இருக்கு சில விஷயங்கள்ல பார்த்தா. ஸோ அதனால திமுகவால் வந்து தடை செய்ய முடியலையே அந்த வீடியோ. அப்போ வந்து அந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆதரிச்சு அவங்கள சார்ந்தவங்களாம் ஏதோ அறிக்கைலாம் வெளியிட்டு இருந்தாங்க. யூடியூப் அசோசியேஷன் ஏதோ சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். நிறைய திமுக ஆதரிக்கிறோம் எல்லாருமே. அந்த வீடியோ ஆனால் ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல. சங்கீஸ் பவரை காட்டிட்டாங்கல்ல. ஸோ புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் வந்து கத்தனாலும் கதறினாலும் அது திமுகவாக இருக்கலாம். இல்லை இன்னைக்கு வந்து தங்களோட ஜாதி ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ நீக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாரோட வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு சங்கீஸ் தான் ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால தான் லட்டு பாவங்கள் நீக்கப்பட்டுச்சு. இந்த பாவங்கள் வந்து நீக்கப்படாது. ஆனால் 2 வீடியோவும் நீக்கிருக்க அதுக்கு அந்த வீடியோ நீக்கி இருக்கக்கூடாது. எந்த வீடியோ நீக்கக்கூடாது. தவறு இல்லை அப்படின்னா. இப்போ இன்னொரு மேஜர் கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போதான் வந்துட்டு அஜித்குமார் அவங்களோட அந்த கொலை பத்தி எக்கச்சக்கமா நம்ம பேசணும். இனிமே கூட அது வந்துட்டு எப்படி சொல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஒரு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா ஏன் அதை பத்தி இவங்க பேசி வீடியோ எதுவும் போடல அப்படின்றது தான். அதை பத்தி நீங்க என்ன? இப்போ நீங்களே எஃப்டி பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நடத்துறீங்க. ஒரு நாளைக்கு நடக்கிற எல்லா பொலிட்டிக்கல் நியூஸும் எடுத்து போட்டிருக்கீங்க. நம்மளால எவ்வளோ வேலை பண்ண முடியும் அப்படி தானே பண்ணோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த அஜித்குமார் விஷயத்த பேசல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயராஜ் பென்னிக் சம்மந்தப்பட்ட போலீஸ் கொலையிலையும் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஏற்கனவே வந்து போட்டாச்சு. ஸோ இந்த ஆட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப இந்த சமூகம் சார்ந்த ஒரு விஷயம். அரசியல் ரீதியாக அவங்க வந்து காணொலி போட நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவளை தவிர ரெஸ்பான்சிபிளாக வந்து ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயமா பேசுகிறாங்க. அவங்க கிட்ட பற்றி ஏன் நீ அதை பற்றி போடல, ஏன் இதை பற்றி போடல அப்படின்னு கேட்குறது. நானே கூட ஒரு திமுக அரசாங்கத்தை வந்து எதிர்க்கலாமே தவிர்த்து அவுட் அண்ட் அவுட் போயிட்டு என்னாலே தனியாக வந்து அதை ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பேக்கப் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. தனி மனிதனா அந்த எவ்வளோ பண்ண முடியும்? நம்மளுக்கு எதுக்குப்பா சரி மேலோட்டமாக இந்த சில விஷயங்கள் பேசிட்டு ஆனால் அவரசையும் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஏன் அளவுக்கு கூட ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சி கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களை நான் போயிட்டு நீ ஏன் என்ன மாதிரி பண்ணல, நான் தான் பெஸ்ட், நான் தான் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவங்களோட வாழ்க்கையின் பாதையில இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஃபுட்டு ரிவ்யூ பண்ணிருக்கவங்கலாம் போய் கையை பிடிச்சி திமுக அரசாங்கத்தில் எவ்வளோ இது நடக்குது, இந்த வாயில போயிட்டு இந்த சாதத்தை வைக்கலாமா கீழே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்களோட ஜானர் ஆஃப் வீடியோஸ் அப்படிங்கிறது வேற. ஒரு காலத்துல பண்ணாங்க, இந்த காலத்துல வந்து பண்ணல, வேற மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நீங்க ஏன் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா ரொம்ப ஈஸி ஹார்ட்டட் கண்டென்ட்லாம் லைட் ஹார்ட்டட் கண்டென்ட் போட்டீங்க, இப்போ நீங்க ரொம்ப சீரியஸா மாறிட்டீங்க. அப்போ வந்து 27 26 வயசு இருந்துச்சு. அப்போ இருக்கிற மனநிலை நான் பார்த்தது வேற, சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் வேற. இன்னைக்கு வந்து இந்த வயசுல வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வேற. ஒரே மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மரோ கான்டென்ட் கிரியேட்டர் இருக்க மாட்டான், இருக்கவும் கூடாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா தனியாக ரீடிஸ்கவர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் வேற. இதையும் அவங்க தவிர்த்துட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி நிறைய வியூஸ் வர வீடியோவா வேற ஒரு போட்டா வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆனா சமூகம் சார்ந்து பேசணும் அப்படின்னு நினைச்சா அதை வந்து நம்ம பாராட்டி தான் வந்து ஆகணும். யாருமே பேசாத விஷயத்த வந்து பேசுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன் அதை பண்ணல இதை பண்ணல, நீ வந்து பண்ணு. வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து நீ ஒரு யூடியூபராக மாறு. நிறைய பேர் அதையும் பண்ணிட்டு இருக்காங்களே, நீ வந்து பேசு பண்ணு. ஏன் அவங்க பேசல அப்படின்னா எல்லாருமே முன்னாடி போயிட்டு அடி வாங்கணும், எங்க பின்னாடி இருந்து ஏற்றி விடுவாங்க. நம்மளே வந்து சொல்லுவாங்க, வருண் ப்ரோ இதை பற்றி பேசுங்க, வருண் ப்ரோ அதை பற்றி பேசுங்க. என்னால் எவ்வளோ பின்னாடி வாங்க முடியும்னு எனக்கு தான்ப்பா தெரியும். அதனால என்னோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் இப்போ கூட நான் அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் வீடியோ பண்ணல, அந்த சுலுக்கு சங்கர், நீங்கள் இதுதான் உங்கள் சரியான பாதை, தொடர்ந்து இது போல் காணொலி செய்கள் வரும், உங்களுடைய திறமையை வெளிப்பட்டு விட்டு நல்லா ஏற்றி விடுவாங்க. நம்ம தான் கரெக்டாக எப்போ வேணுமோ அப்போ போட்டுட்டு என்னென்ன பண்ணணுமோ போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அது பண்ணலன்னு கேட்குறது வந்து ரொம்ப தவறான ஒரு கேள்வி. ஆக்சுவலி இவங்க மேலே இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்ட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய வீடியோஸ் வந்து கான்ட்ரவர்சி ஆயிருக்கு, அந்த கேஸுமே கூட
கூட போட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கூட வீடியோ போட்டிருக்காங்க. ஆமா, அதுவும் பார்த்திருக்கோம். இப்படி இருக்கப்போ இவங்களுக்கு தெரியுது, ஓகே நம்ம போட்டா இது வந்துட்டு கேஸ்ல தான் வந்து முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலாம் இல்ல. அப்படி இருந்தும் அந்த விஷயம் பண்ணிருக்காங்க. சோ இவங்க மேல கேஸ் போடுறவங்களுக்கு என்ன ஒரு நீதி இருக்க போகுது? ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க திரும்பவும் பண்ணதான் போறாங்க. இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஒரு விஷயம் எதுக்கு? அது நாங்களும் வக்கீலா இருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கிறோம். நம்ம சமூகம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்க, மட்டைக்கிட்ட முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நாங்கள் நம்ம சமூகத்தின் பேர்ல வந்து இவ்வளவு வக்கீல்கள் வந்து ஃப்ரீயா இருக்கிறோம், நிறைய டைம் இருக்குது, எங்க கிட்ட கொண்டு வாங்க கேஸ, நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு அது சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தான். இது அவங்க அந்த கேஸ் போட்டவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசுறதெல்லாம் பாருங்களேன். நடுவில் வன்மத்தை வேற கக்குறாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட வேற ஒரு பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கேஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, இந்த வேலை எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செய்தியாளர் வந்து கேட்கிறாரு. அவங்களை கன்வின்ஸ் பண்ணும் விதமா கூட நீங்க ஏன் கேஸ் கொடுத்தா உங்களால சொல்லவே முடியல. அதை பார்த்தாலே இது ஒரு கேஸே ஆகாது, நீங்க வேணா பாருங்க. ஏன்னா ரொம்ப லேமா இருக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது. ஸோ அதனால தங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக திரும்பவும் அந்த சமூகம் சார்ந்து பல இளைஞர்கள் இருக்காங்க, அப்பாவிகள் இருக்காங்க, அவங்கள முன்னேற விடாம தங்கள் சுயலாபத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கறதுனால பாரு அண்ணன் போயிட்டு நம்ம சமூகத்துக்காக கேஸ போட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து 2-3 பேர் வந்து இது மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பெரும்பான்மையா அந்த சமூகத்துல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு பொதுவான காணொலியா தான் பார்த்துட்டு போறாங்க. அதான் வந்து பகுத்தறிவு, அதான் ரேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படிதான் வந்து அந்த சமூகத்தை சார்ந்த, அதாவது அந்த சமூகம்னா எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி சென்று முடிகிற வேலையை வந்து பண்ணி தங்களோட இருப்பை வந்து காட்டிக்கிறாங்க. நாங்க தான் அவங்களுக்கு லேபிள் அப்படின்ட்டு அப்படியே மேனிபுலேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உங்களோட பர்சனல் லைஃபை எடுத்து இந்த மாதிரி ட்வீட் போடுறதா இருக்கட்டும், இல்ல வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணி போட்டிருக்காங்களே, அது கரெக்டா? முக்கியமான கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. யாரோட பர்சனல் லைஃபையும் நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொது தளத்தில் வந்துச்சுன்னா வந்து பேசலாம். பட் அவங்களோட சாதி அடையாளம், அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் வந்து ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. இதில் முற்றிலுமாக எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்காது அப்படின்னா கூட நான் வந்து செய்ய மாட்டேன். அவங்க கூட சண்டை போடுறது வேற, எதிர்கருத்து வைக்கிறது வேற. இதற்கு வந்து யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அதுக்கு துணையும் நினைக்க மாட்டேன், அதை நான் வந்து ஆதரிக்கவும் மாட்டேன். இது வந்து யாருக்குமே வந்து பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பான விஷயம் இது. ஓகேவா? நீங்க வந்து கருத்தால எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் இது. ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் சண்டை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சம்மந்தமே இல்லாமல் சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளோ பைத்தியக்காரமான விஷயமோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேவையில்லாத விஷயம். இது வந்து சமூகத்தில் இன்னும் வன்மத்தை தான் வந்து அதிகரிக்கும். இது முற்றிலுமா வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். இது யாருமே வந்து பண்ணக்கூடாது. யார் பண்ணியிருந்தாலும் தவறு தான். அதை எடுத்து ஷேர் பண்ணி அதன் மூலியமா பல பேர் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து தவறு தான். இதை வந்து ஆதரிக்கல. கண்டிப்பா. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்பாங்க அப்படின்றத எல்லாரோட ஒரு எண்ணமும். ஆனா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எந்த பக்கம் போறாங்க, என்ன மைண்ட் செட்ல வச்சிருக்காங்க அப்படின்றதே தெரியாம இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு மேல தொடரக்கூடாது அப்படின்றது எல்லாரோட கருத்தா இருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. வாய்ப்புக்கு நன்றி.